ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் லைவ் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நான் சென்னையிலேருந்து வரேன், நான் திருச்சியிலேருந்து வரேன், நான் மதுரையிலேருந்து வரேன், நான் எங்கே வந்து இறங்கணும், எப்படி பாரத் மண்டபத்தை ரீச் பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ செலவாகும், நான் போயிட்டு ரிட்டன் டிக்கெட் அங்கே போய் புக் பண்ணிக்கலாமா, இல்லை இங்கேருந்து நான் ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணிக்கணுமா, அங்கே எங்கே வந்து தங்குறது, எங்கே வந்து சாப்பாடு செய்து பெஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இதை பற்றி தெளிவான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இன்னைக்கு திரும்பவும் மொபைல் லைவ் ஈவெண்ட்டை பற்றி புதுசாக மறுபடியும் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு மொபைல் லைவ் டீம்ல இருந்து நமக்கு இன்வைட் பண்ணி ஒரு கிஃப்ட் ஒன்று பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி இது அன்பாக்ஸ் பற்றியும் இதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் ட்ரெயின்லேருந்து வர்றது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நான் ஃப்ளைட்டில் வர்றது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில ட்ரெயின்லேருந்து வந்தோம் அப்படின்னு நம்ம எங்கே இறங்கணும், இல்லை ஃப்ளைட்லேருந்து வர மாதிரி இருந்தால் நம்ம எங்கே இறங்கி எப்படி அந்த ஈவெண்ட்டுக்கு ரீச் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெயின்லேருந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி, சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, மதுரையிலேருந்து வந்தாலும் சரி, தஞ்சாவூர்லேருந்து வந்தாலும், எந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் டெல்லியில் ஹசரத் நிசாமுதீனில் இறங்கிருங்க. நிசாமுதீனில் இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். வெளியில் எக்ஸிட் ஆகி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஷேர் ஆட்டோ கிடைக்கும், ரிக்ஷா ஆட்டோ கிடைக்கும். அதில் ஏறிங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குவாங்க, அதோட அதிகமாக வாங்க மாட்டாங்க. அப்படி அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஆட்டோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான். அங்கேருந்து 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாரத் மண்டபம் கேட்டு இறங்கிடுங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னாலுமே சரி, நீங்கள் ஃப்ளைட்டில் இதே மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை பெங்களூர்லேருந்து எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்க அப்படின்னாலுமே இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லியில் வந்து இறங்கிருங்க. அங்கேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்தீங்க அப்படின்னா கால் டாக்ஸி நிறைய இருக்கும். இல்லை அப்படின்னா ஆட்டோவும் தனியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோவில் வர்றதா இருந்தாலும் சரி, கால் டாக்ஸியில். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கால் டாக்ஸிலேருந்து வர்றது, ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் பாரத் மண்டபம் வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 17 to 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அங்கே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வரக்கூடிய டைமிங் எப்படின்னு தெரியாது. ஸோ டிராஃபிக் டைமில் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. இந்த 15 to 18 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிராஃபிக் இல்லாத டைமாக பார்த்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை கால் டாக்ஸியும் புக் பண்ணிக்கிங்க. கால் டாக்ஸிலேருந்து அங்கேருந்து எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக பாரத் மண்டபத்தில் வந்துடலாம். ரைட். இப்போ பாரத் மண்டபம் நம்ம ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் உடனே நம்ம உள்ளே போயிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பாரத் மண்டபம் உள்ள ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு 3 இடத்துல செக்யூரிட்டி இருப்பாங்க. 3 இடத்துல செக்யூரிட்டி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வெளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் லைவ் ஈவெண்ட்டோடைய டீம் மெம்பர்ஸ் அங்கேயும் இருப்பாங்க. அவங்களும் நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிங்க இல்லையா, அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு QR கோடு வந்திருக்கும். அந்த QR கோடை எடுத்து கொடுங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும். கம்பல்சரி QR கோடை நீங்கள் அங்கே ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேண்டு கையில் கொடுப்பாங்க. இந்த பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் போட்டிருக்கணும். இந்த பேண்ட் இல்லை அப்படின்னா ஸ்டெப் 2ல் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அந்த செக்யூரிட்டி லெவலில் செகண்ட் ஸ்டெப்பில் போயிட்டு நீங்கள் செக்யூரிட்டி லெவலில் அந்த பேண்ட் வந்து வைக்கணும். பேண்ட் வந்து காட்டினீங்க அப்படின்னா அங்கே கேட் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது நீங்கள் உள்ளே போக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி 3rd ஸ்டெப் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் தேவையில்லாத ஆல்கஹால், ஃபுட்டு இந்த மாதிரி ஏதாவது உள்ளே அலோடு கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அது இதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியிலே வெளியிலே வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளேயே போக முடியும். சரி, இப்போ ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம். ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட்டை புக் பண்ணியிருப்பீங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணுறது உங்களுக்கு 3 விதமான கேட்டகரி கிடைக்கும், இல்லை 4 விதமான கேட்டகரியில் டிக்கெட்டை புக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, விசிட்டர் மட்டும் பார்க்க முடியும். விசிட்டருடைய டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிற பட்சத்தில் 250 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் போட்டிருக்கக்கூடிய ஸ்டால் மட்டும்தான் விசிட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே உள்ள நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த கேட்டகரிக்கு நீங்கள் போங்க. அடுத்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 999க்கு ஒரு கேட்டகரியில் இருக்குது. 999 கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஷாப் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஒர்க் ஷாப் அப்படின்னா என்ன? ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா CPU லெவல் காம்படிஷன் நடக்கும்.
அதே மாதிரி போர்னியோ கிளாஸ் நடக்கும், மோக்ஸி கிளாஸ் நடக்கும். இந்த மாதிரி புதுசான டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் இதெல்லாம் நடக்கும். இந்த ஒர்க் ஷாப் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ரெண்டாவது ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கவும் முடியும். விசிட்டர் பாஸ் இன்க்ளூட் இதிலே ஆயிரும் 999க்கு. இல்லை நீங்கள் காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கணும்னா CPU ஒர்க், ஆண்ட்ராய்டு மொபைல் CPU ஒர்க் காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7999 வரும். உங்களுக்கு அதிலே ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த மாதிரியான பாஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும். 7999க்கு நீங்கள் பாஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் CPU காம்படிஷனில் கலந்துக்கலாம், இல்லை கிளாஸ் ஒர்க் காம்படிஷன் கலந்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஐசி ஒர்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு காம்படிஷன் நடக்கும், அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கேட்டகரி விஐபி பாஸ் 25,000 வரும். விஐபி பாஸ் 25,000 வரும். அதில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் ஃப்ரண்ட்டில் நீங்கள் உட்காந்து எல்லாமே அட்டன் பண்ண முடியும். ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டாக உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 15,000 15,000 ரூபாய்க்கு ஒரு சில்வர் பிளான் இருக்குது. அதையும் நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி 4-5 விதமான கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு படுதோ அந்த கேட்டகரியில் டிக்கெட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுங்க. சரிங்களா? ரைட். இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து எல்லாமே பார்ட்டி ப்ரோக்ராம் வந்து 2 நாள் நடக்கும். ப்ரோக்ராம் 2 நாள். எப்போ நடக்குது அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதி 6ஆம் தேதி. இந்த அடுத்த மாதம் ஏப்ரல் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 2026 ஏப்ரல் 5, 6 2 நாள் ப்ரோக்ராம் நடக்கும். இந்த 2 நாள் ப்ரோக்ராம் நீங்கள் அங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்ட்டி அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா ஐடியாஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்துடைய கான்டாக்ட் நம்பரும் அங்கே கிடைக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம எங்கே தங்குறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு செலவில் எவ்வளோ ஆகும், எங்கே நம்ம சாப்பிட்றது, இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்தது. ஸோ நீங்கள் தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நியூ டெல்லிக்கே வந்துடுங்க. புரியுங்களா? ரிட்டன் நிசாமுதீன்கிட்டே நீங்கள் வந்துடுங்க. அங்கே ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ரூம் எடுத்து தாராளமாக நீங்கள் தங்கிக்கலாம். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இங்கே பக்கத்தில் எந்த ஹோட்டலும் கிடையாது. பாரத் மண்டபம் பக்கத்தில் எந்த ஹோட்டலுமே கிடையாது. அப்படியே இருந்தாலுமே ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் நிசாமுதீன்கிட்டே வந்துடுங்க. நிசாமுதீன்கிட்ட ரிட்டன் ஆட்டோவிலே ஏறி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு ஆளுக்கு 600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதுக்கு மேலேருந்து லட்சக்கணக்கில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி ரூமை நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி சாப்பாடு அவ்வளோதான். சாப்பாடும் அதே மாதிரி அங்கே இப்போ ஈவெண்ட்டுக்குள்ளார சாப்பாடு போன டைம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லேயே எல்லாமே சாப்பாடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அங்கே வந்து சாப்பாடு மொபைல் டீம் அரேஞ்ச் பண்ணவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடுக்கு வெளியில் தான் வந்தாகணும். சாப்பாடு வெளியில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சாப்பாடு செலவு. ஒரு வேலைக்கு 50 to 100, 150 இந்த மாதிரி இருக்குது. இதே ஈவெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாப்பாடு தான் அங்கே கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் கூட செலவாகும். அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா 100 ரூபாய் 150 ரூபாயில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ பெஸ்ட்டான சாப்பாடு வெளியிலே கிடைக்கும். இதே சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நீங்கள் வெளியில் வந்து சாப்பிட்டுக்குங்க. சரிங்களா? ரைட். இது ப்ரோக்ராம் 2 நாள் முடிஞ்சு 5, 6 2 நாள் முடிஞ்சிருச்சு. உடனே கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போவே ரிட்டன் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இல்லை நான் உடனே கிளம்பல, இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், வந்ததுக்கப்புறம் அங்கே டெல்லியை கம்ப்ளீட்டாக நான் சுற்றி பார்க்கணும், அதுக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்டன் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெல்லியை சுற்றி பார்க்கணும். இந்தியா கேட் இருக்குது, ரெட் ஃபோர்ட் இருக்குது, ஆக்ரா இருக்குது, அதே மாதிரி அங்கே பஜார் இருக்குது. நம்ம சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பஜார் மாதிரி அதே மாதிரி அங்கே டெல்லியிலையும் கரோல்பாக் பஜார் இருக்குது. அதாவது நம்ம பெங்களூரில் எஸ்பி ரோட்டில் பஜார் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட பெரிய பஜார் நம்ம டெல்லியில் இருக்குது, கரோல்பாக் பஜாரும் பார்க்கலாம், இல்லை ஜாமா மஸ்ஜிதும் பார்க்கலாம், சாந்தி சௌக் பஜார் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் இருக்குது உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு. இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 2 நாள் தேவைப்படும். அந்த 2 நாள் முடிச்சுட்டு ஒவ்வொரு நாள் லாஸ்ட்டை எங்கே ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள். நீங்கள் கிளம்புறதுக்கு முதல் நாள் டிக்கெட் புக் பண்ணுங்கள். டிக்கெட் புக் பண்ணும்போது எல்லாமே வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ வெயிட்டிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தட்கலில் புக் பண்ணிக்கோங்க. தட்கலில் புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிங்க. நீங்கள் ஆக்ராவில் ஏறுறீங்கன்னா ஆக்ராவிலேருந்து போர்டிங்
எடுத்துங்க. சரிங்களா? நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது டெல்லி நிசாமுதீன் டு சென்னைன்னு புக் பண்ணிங்க. ஆனால் போர்டிங் எங்கே ஏறுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போர்டிங் மார்க் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ரைட். இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதை பண்ணணும். ஓகேங்களா? சரி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதையும் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட மொபைல் லைவ் டீம் கொடுத்த இந்த கிஃப்ட் பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இந்த பாக்ஸ் எனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ அப்பயே வந்துருச்சு. இந்த கிஃப்ட் கொடுத்து எனக்கு குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளாக நான் வந்து பிரிக்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பிரிக்கிறேன். இதை பிரித்து உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள், மொபைல் லைவ் டீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வைட் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ். புரியுதுங்களா? ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார மொபைல் லைவ் டீமுடைய இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளை இன்விடேஷன் பண்ணி இன்வைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாக்ஸில் டிக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டிக்கெட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் லைவ் டீமுடைய பார்த்தீங்கன்னா இதில் விசிட்டர் பாஸ்ன்னு சொல்லி இருக்குது. விசிட்டர் பாஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த விசிட்டர் பாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு 10 டிக்கெட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. என்கிட்ட 10 டிக்கெட் இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து வாங்கிக்கோங்க. ஈவெண்ட்டுக்கு வரவங்க நேரில் வந்து தாராளமாக என்கிட்ட வாங்கிக்கோங்க. என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த 10 டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை பண்ணாதவங்க அங்கே வந்தீங்க அப்படின்னு இந்த டிக்கெட் என்கிட்ட கையில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? 10 டிக்கெட் இருக்குது. 10 பேர் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கு அப்புறமா எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிக்கெட்டை புக் பண்ண போகிறோம். டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட லேப்டாப் இருந்தாலும் சரி, இல்லை பிசி இருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட மொபைல் இருந்தாலும் சரி, மொபைல்லையும் சரி, நான் பண்ணுறக்கூடிய செட்டப் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மொபைல்லே கூட நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுக்கலாம். சரிங்களா? என்கிட்ட லேப்டாப் சிஸ்டம் இருக்குது. சிஸ்டத்தில் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் டைப் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைல் லைவ் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க. mobillivecom டைப் பண்ணுங்க. mobillivecom டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் இருக்கும், ஹோம் பேஜ் இருக்கும். இது ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹோம் பேஜ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பை டிக்கெட் மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பை டிக்கெட்னு மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிக்கஸ்ட் மொபைல் லைவ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரத் மண்டம், நியூ டெல்லி, இந்தியா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ரெஜிஸ்டர் நவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ரெஜிஸ்டர் நவ் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாதிரி ஈவெண்ட் எப்போ நடந்தது, என்ன ஏது, எத்தனை பேர் வந்தாங்க, இந்த மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு சில இது கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த ரெஜிஸ்டர் நவ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவோம். சரிங்களா? ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள், இதில் 1 2 3 4 5 6 விதமான கேட்டகரியில் டிக்கெட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டர்னு கொடுத்துருக்காங்க. விசிட்டருடைய டிக்கெட் பாஸ் பார்த்தீங்கன்னா 299, அதாவது 299 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 999 அட்டன் பண்ணிங்க. 999 டிக் பண்ணிங்க. இல்லை ஐஃபோன் காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 799 சார்ஜ் பண்ணுறாங்க. இதை டிக் பண்ணிட்டு நீங்கள் டிக்கெட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை கிளாஸ் காம்படிஷனில் வேணும் அப்படின்னா சேம் அதே தான் 799 நீங்கள் இதை டிக் பண்ணிவிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இல்லை கோல்டன் விஐபி பாஸ் வேணும் அப்படின்னா 25,000 வருது. அதே மாதிரி சில்வர் விஐபி பாஸ் வேணும் அப்படின்னா 15,000 வருது. இதில் எந்த கேட்டகிரியில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விசிட்டர்னு இருக்குது. நான் இதை வந்து டிக் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஒர்க் ஷாப் வேணும், ஒர்க் ஷாப் பெஸ்ட்டு. என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஷாப்புன்னு நீங்கள் டிக் பண்ணிங்க. ஒர்க் ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறவங்க நிறைய கிஃப்ட் ஐட்டம் நிறைய கிடைக்கும். ஸோ கிஃப்ட்டுக்காக யாரும் வரணும்னு நினைக்காதீங்க. அங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நாலேஜ் அதிகமாக டெவலப் ஆகிறதுக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் டிக்கெட் தான் புக் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒர்க் ஷாப் டிக்கெட்டை புக் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டர் இங்கே டிக் பண்ணிங்க. அடுத்து ரெஜிஸ்டர்னு இருக்குல்ல, இந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். நீங்கள் சிங்கிளாக வரீங்கன்னா இதெல்லாம் இந்த இடத்துல பாருங்கள் 1ன்னு போட்டு இது அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் ஒரு டீமாக வரீங்க, ஒரு 5 பேர் 6 பேர் வரீங்க அப்படின்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
சரிங்களா. எக்ஸ்டெண்ட் இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் வரீங்க அப்படின்னா இப்போ 6ன்னு இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. 6 பேருக்கு உண்டான அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் நீங்கள் போட்டிருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. சரிங்களா. இப்போ கண்டினியூ கொடுத்துறீங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நேம் கேட்குது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கேட்குது இல்லையா. ஸோ நான் நேம் வந்து கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துறேன் முகமது ரசூல், என்னோட நேமை கொடுத்துறோம். அதே மாதிரி லாஸ்ட் நேமும் அதே கொடுத்துறோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், என்னோட நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கிறேன். என்னோட மெயில் ஐடி இங்கே டைப் பண்ணிக்கிறேன். கம்பெனி நேம் கேட்குறேன், கிரீன் மொபைல்னு நான் டைப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்குது. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறது போட்டிருக்கீங்க. இதில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து கண்ட்ரியில் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிடுவேன். அடுத்து ஸ்டேட் கேட்குது. ஸ்டேட் வந்து நான் தமிழ்நாடு போட்டுக்குவேன். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா சிட்டி கேட்குது. சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுன்னு போட்டுக்குவேன். சிட்டி பார்த்தீங்கன்னா ஈரோடுன்னு நான் இங்கே இதில் டைப் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து கீழே அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸும் டைப் பண்ணிங்க. பின்கோடு இருக்குது. பின்கோடு நம்பரும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. சரிங்களா. இது எந்த ஃபார்ம் எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா. அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா விசிட்டருடைய நேம், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றா வேணும் அப்படின்னா இந்த 6 பேத்துக்கு உண்டான தனித்தனியாக இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா இது கிளிக் பண்ணி அவங்க நேமு அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணணும். புரியுதுங்களா. இது நேமு ஒவ்வொன்றா டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்து அட்டெண்டர் 2, அதாவது உங்கள் கூட ரெண்டாவதாக இன்னொருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாத்தையும் டைப் பண்ணி 1 by 1 இது மாதிரி டைப் பண்ணிகிட்டே வரணும். புரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே டைப் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் திரும்ப ஃபஸ்ட் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல 1 மட்டும் போட்டுருக்கு. 1ல் இது எல்லாமே திரும்ப டைப் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தனியாக வரீங்க அப்படின்னா இதை மட்டும் உங்களோட நேம், மொபைல் நம்பர் இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்க. அட்ரஸ் அதே மாதிரி ஸ்டேட்டு இந்தியா, அதே மாதிரி கண்ட்ரியில் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாடு. அதே மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு செலக்ட் பண்ணி ஈரோடு செலக்ட் பண்ணிங்க. பின்கோடு இது எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் வரீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து செக் அவுட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல செக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஆர்டர் இது வந்துருச்சு. உங்களுடைய பேமெண்ட் அமௌண்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல செக் அவுட் கொடுங்க. செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு என்டர் கோடுன்னு கேட்குதா. என்டர் கூப்பன் கோடு, ப்ரமோஷன் கோடுன்னு கேட்குது. இந்த ப்ரமோஷன் கோடு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸில் MR15 டைப் பண்ணுங்கள். MR15 டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுக்கு MR15 டைப் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூப்பன் அப்ளிகேஷன் இது ஓகே ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் 50 ரூபீஸ், டிஸ்கவுண்ட் 50 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டல் டிக்கெட்டோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 250 தான் வரும். புரியுதுங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக பண்ணும்போது இந்த கூப்பன் கோடு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கம்பல்சரி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பே நவ்னு கொடுக்கும். இப்போ பே நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து QR கோடு பேமெண்ட் எந்த மெத்தடில் பண்ணுறோம். ஓகேங்களா. பேமெண்ட்டு எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது QR கோடு வரும். QR கோடு மூலிமா பண்ணுறீங்களா, இல்லை ஆன்லைனில் பண்ணுறீங்களா, இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நீங்கள் QR கோடையும் இதிலே வரும். இந்த QR கோடில் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இதில் கேட்குது இல்லைங்களா. இந்த இடத்துல பாருங்கள் இங்கே QR கோடு இருக்குது. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜிபே மூலியமாவோ இல்லை இல்லை ஃபோன்பே மூலியமாவோ எது இருக்குதோ உங்ககிட்ட அது மூலிமா நீங்கள் பே பண்ணிக்க முடியும். பே பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடிக்கும் ஒரு QR கோடு கம்பல்சரி வந்துடும். இதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த QR கோடு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஈவெண்ட்டுக்கு உள்ளேயே போக முடியும். ஸோ QR கோடு டெலீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணம் சொன்னாலுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா QR கோட் ஸ்கேன் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி லெவலையும் நீங்கள் தாண்ட முடியும். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி தாண்டும் போது உங்களுக்கு பேண்ட் கொடுப்பாங்க. இந்த பேண்டை வச்சு செகண்ட் செக்யூரிட்டி லெவலில் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 ஸ்டெப்பு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி டிக்கெட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இது டிக்கெட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜ் வந்து அதை சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா. ரைட். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என் கூட வரணும் இல்லை என்னை வந்து மீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபரும் சரி என்னோட வியூவர்ஸ் நீங்களும் சரி தாராளமாக வாங்க. மொபைல் லைவ் ஈவெண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ ஈவெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஏப்ரல் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 2 நாள் ஃபுல் டேவும் நான் அங்கே தான் இருப்பேன். வாங்க மீட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.